ஜெஃப்னாபிரியன் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த செம்மணி மனித புதைகுழி சம்பந்தமான பல விஷயங்கள் வெளியாகி கொண்டு வர இந்த சூழ்நிலையில் இந்த செம்மணி மனித புதைகுழி சம்பந்தமாக விமல் வீரவன்ஸ் அவர்கள் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். என்ன கருத்துன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செம்மணி மனித புதைகுழி அகழ்வதே ஒரு தேவையற்ற விடயம் என்கின்ற பொருள்படத்தான் விமல் வீரவன்ஸ் அவர்கள் தன்னுடைய கருத்தினை முன்வைத்திருக்கிறார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அண்மை காலமாகவே இந்த பல தரப்பினர்களும் இந்த செம்மணி மனித புதைக்குழியில் தங்களுடைய முழுமையான ஆர்வத்தை செலுத்தி வார இந்த சூழ்நிலையில், ஏன்னா தமிழர் தரப்பில் கூட இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அது இயல்பாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதே நேரத்தில் சிங்கள தரப்பினர் கூட இந்த போராட்டத்தில் களமிறங்கி இருந்தார்கள். ஆக இப்படி ஒரு சூழ்நிலையில் ஏற்கனவே பழம்பெரும் இனவாதிகளாக இன முரண்பாடுகளை தோற்றுவிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கக்கூடிய இந்த சரத் வீரசேகர, விமல் வீரவன்ச போன்றோர் இன்றளவிலும் கூட அந்த இனவாத கருத்துக்களை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டுதான் வாரினர். அந்த வகையில் இவர்கள் சொன்ன ஒரு கருத்து தான், அதாவது விமல் வீரவன்ச அவர்கள் சொன்ன கருத்து தான் மக்கள் மத்தியில் ஒரு விமர்சனத்தை பெற்றிருக்கிறது. இந்த செம்மணி மனித புதைக்குழியை தோன்றது ஒரு தேவையற்ற விடயம். இதில் துப்பாக்கி சூடுகள் இடம்பெற்று கூட அவர்கள் உயிரிழந்திருக்கலாம். அதாவது இரண்டு தரப்பிலையுமே துப்பாக்கி சூடுகள் இங்கே இடம்பெற்றது. ஆகவே அதில் கூட அவர்கள் உயிரிழந்திருக்கலாம், அவர்களை கூட அங்கே புதைச்சிருக்கலாம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ அவர் இரண்டு தரப்பிலையுமே துப்பாக்கி சூடு இடம்பெற்றிருக்கின்றது என்று சொல்வதன் மூலமாக என்ன விஷயத்தை சொல்ல வராருண்டா, இந்த விடுதலை புலிகள் அமைப்பினரும் துப்பாக்கி சூட்டை செய்திருக்கலாம், இராணுவத்தினரும் துப்பாக்கி சூட்டை செஞ்சிருக்கலாம். அந்த நிலைப்பாடெலாம் அவர் சொல்லுவார். ஆகவே இப்படியான விஷயங்களை நாங்கள் பெரிதுபடுத்தினா இன நல்லிணக்கத்துக்கு முரண்பாடு வரும். அதாவது சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் மத்தியில் மீண்டுமே முரண்பாடு வரும் என்ற ஒரு கருத்தியல் அவர் சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. என்று பார்த்தீங்கன்னா, இப்படி தோண்டப்படுகின்ற செம்மணி மனித புதைக்குழியில் இனி வருங்காலங்களில் வேறு விஷயங்களும் பெறலாம். அதாவது இராணுவத்தினருண்ட இலக்க தகடுகள், இராணுவத்தினருண்ட யூனிஃபார்ம்ஸ், அதாவது இராணுவத்தினருட சீருடைகள் கூட வரலாம் என்று சொல்லியிருக்கிறார். ஏன் அவர் அப்படி சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, இதில் இராணுவத்தினரும் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்கின்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்ல வாரார். அப்போ அவர் இப்படி சொல்வதன் மூலமாக என்ன விடயத்தை பறைசாற்றுகின்றார் என்றால், விடுதலை புலிகள் அமைப்பினரும் இங்கே கொலை செஞ்சுட்டு போட்டிருக்கலாம் என்ற ஒரு கருத்தியலை முன்வைக்கின்றார். ஆனால் உண்மை எதுவென்று பார்த்தீர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த செம்மணி புதைகுழியில் படுகொலைகள் நடந்த காலப்பகுதியில் இது யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இராணுவத்தினருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. அப்போ திடீரென்று இவர் எப்படி இந்த விடயங்களை சொல்ல முடியும் என்கின்ற ஒரு கேள்வி தான் இப்போ எழுந்திருக்கின்றது. ஆகவே தொடர்ந்தும் பலரும் பல கருத்தியலை கூறிக்கொண்டு வர இந்த சந்தர்ப்பத்தில் விமல் வீரவன்ச அவர்கள் இந்த செம்மணி மனித புதைகுழியை தோண்டுவதே ஒரு தேவையற்ற விடயம் என்று சொன்னது தமிழ் மக்கள் மத்தியில் மட்டுமில்லை, சில சிங்கள மக்கள் மத்தியிலேயும் ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்தியிருக்கின்றதான் சொல்ல வேண்டும். அந்த வகையில் தொடர்ந்துமே பலரும் இதற்கான எதிர்கருத்தியலை கொடுத்த வண்ணம் இருக்கின்றார்கள். உண்மையே நல்லிணக்கம் என்றா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இரு தரப்பினருக்குமான உரிமைகள் நிறைவேற்றப்படுவது தான் நல்லிணக்கம். அந்த வகையில் இங்கே ஒருவர் குறைவாக இருந்தால் கூட அதன் சரியாக நல்லிணக்கமான வராது. சிங்களவர்களுக்கோ தமிழர்களுக்கோ அவர்களுடைய உரிமைகள் மறுக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அதை என்ன நல்லிணக்கம் என்று சொல்ல முடியும்? ஆகவே செம்மணி மனித புதைகுழியை தோண்டாமல் விடுவது தான் நல்லிணக்கம் என்றால் உண்மையிலேயே அது தமிழர் தரப்பென்ற ஒரு நல்லிணக்கமாக கருதப்பட முடியாது. ஆகவே இவர் இந்த நல்லிணக்கத்துக்கு குந்தகம் விளைக்கும் என்று இவர் சொல்லுவதே ஒரு நல்ல குந்தகம் விளைக்கிற ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. ஆகவே இவருடைய கருத்துக்கள் இப்போ என்ன நிலைப்பாட்டில் போய் முடிய போதென்றா, இந்த சிங்களவர் மத்தியில் இருக்கின்ற ஆதரவு நிலைப்பாடும் குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ஒருவேளை இவர்கள் இப்படி கூறுவது உண்மையிலேயே இப்படியான ஒரு நிலைப்பாட்டை தோற்றுவிக்கத்தானா என்கின்ற கேள்வியும் எழுகின்றது. அதாவது விமல் வீரவன்ச அவர்கள் இந்த கருத்தியலை சொல்வது கூட அந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு தான், அதாவது சிங்கள மக்கள் மத்தியில் இருக்கின்ற ஆதரவு குறைப்பதற்கான ஒரு அரசியல் நோக்கமாக என்கின்ற கேள்வியும் எழுகின்றது. இருந்தாலும் கூட பல விடயங்கள் சம்பந்தமாகவும் நாங்கள் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது இந்த ஒரு விடயத்தில் இவர், அதாவது விமல் வீரவன்ச அவர்கள் இந்த விஷயத்தை சொன்னது மக்கள் மத்தியில் பெரும் எதிர்ப்பலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றதான் சொல்ல வேண்டும். அந்த வகையில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுவுமே ஒரு சரத் வீரசேகர சம்பந்தப்பட்ட ஒரு விடயம்தான். சரத் வீரசேகர் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயம் சம்பந்தமான ஒரு கருத்து பகிரலை மேற்கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், சரத் வீரசேகர, விமல் வீரவன்ச போன்றவர்கள் தொடர்ந்துமே இந்த விடுதலை புலிகள் அமைப்பினர் சம்பந்தமாகவும் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் சம்பந்தமாகவும் தங்களுடைய இனவாத கருத்துக்களை தொடர்ந்துமே பரப்பிய வண்ணமே இருக்கின்றவர்கள் என்று எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் தமிழ் மக்கள் மத்தியிலேயும் இவர்களுக்கான ஒரு நிலைப்பாடு ஒரு விமர்சனத்துக்கு உட்பட்டதாகத்தான் இருக்கின்றது. அந்த வகையில் சரத் வீரசேகர் அவர்கள் அண்மையில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கார். என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா, விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள்
சர்வதேசத்தில் இறுதி நாட்களில் வந்து சர்வதேசத்தில் தனக்கு உதவி கோரினதற்கான சில ஆதாரங்கள் எங்கள்கிட்ட இருக்குது என்ற விஷயப்பொருளில் அவர் பேசியிருக்கின்றார். என்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் யுத்தம் நிறைவடையும் இறுதி நேரம் வரை பேசிய விடயங்கள் எமது ரேடாரில் பதிவாகி இருந்தது என முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். சிங்கள தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலே அவர் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கின்றார். 2009ஆம் ஆண்டு வெளிநாடுகள் யுத்தத்தை நிறுத்துமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் கோரினார்கள். எனினும் அதனை மஹிந்த ராஜபக்ச மறுத்தார். இதனால் வெளிநாடுகள் வெட்கமடைந்தன. 2009இல் யுத்தம் நுழைவடைய 2 மணி நேரம் இருக்கும் வரைக்கும் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் நம்பிக்கையோடே இருந்தார். சர்வதேச நாடுகள் தம்மை காப்பாற்றும் என எதிர்பார்த்திருந்தார். அந்த 2 மணி நேரங்களும் பிரபாகரன் சர்வதேச நாடுகளின் உதவி கேட்டுக்கொண்டிருந்தார். அது எமது ரேடாரில் பதிவாகியுள்ளது. தம்மை காப்பாற்றுமாறு அவர் சர்வதேசத்திடம் கூறிய உதவி அவர் இறப்பதற்கு அரை மணி நேரத்துக்கு முன்பாக எமது ரேடாரில் பதிவாகியுள்ளது. பிரபாகரனுக்கு கை கொடுக்க முடியாமல் போனதால் சர்வதேச சமூகம் தனது வெட்கத்தை மூடி மறைத்து கொள்ள யுத்த குற்றத்தை எம்மீது சுமத்தியுள்ளனர் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதேவேளை யுத்த காலப்பகுதியில் இராணுவத்தினரால் இழைக்கப்பட்ட கொடூரங்களுக்கு சாட்சியாய் தற்போது செம்மணி மனித புதைகுழி உருவெடுத்துள்ள நிலையில் தேசியவாதம் பேசும் தென்னிலங்கை அரசியல்வாதிகள், குறிப்பாக விமல் வீரவன்ச, சரத் வீரசேகர உள்ளிட்டோர் இந்த ஊடகங்களுக்கு முன்னால் இனவாத கருத்துக்களை பரப்பி வருகின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக இந்த சரத் வீரசேகர் அவர்களுடைய இந்த கருத்தை எடுத்து நோக்கின்ற பொழுது அவர் இன்னொரு கருத்தையும் சொல்லியிருக்கின்றார். தான் ஜெனீவா வரைக்கும் சென்று இந்த இராணுவ வீரர்கள் தொடர்பான சில ஆதாரங்களை தன்னால் கொடுக்க முடியும். ஏற்கனவே நாங்கள் இந்த போர்க்குற்றங்கள் வந்து நடைபெறவில்லை என்றதற்கான சில ஆதாரங்களை கொடுத்துருக்கின்றோம். சில ஆவணங்களை பதிவு செஞ்சுருக்கிறோம் ஜெனீவாவில். அதே மாதிரி நான் ஜெனீவாவுக்கு சென்று இந்த இராணுவ வீரர்களுக்கு எதிராக சொல்லப்படுகின்ற விடயங்கள் தொடர்பான இந்த விஷயத்துக்கான ஒரு எதிர்ப்புகளை காட்டுறதுக்கும் தயாராக இருக்கின்றேன் என்ற பொருள்பட சரத் வீரசேகர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். தான் இதற்காக ஜெனீவா செல்றதுக்கும் தயாராக இருக்கின்றேன் என்ற விடய பொருளை யார் சொல்லியிருக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா சரத் வீரசேகர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். ஆகவே அவர்கள் உண்மையிலேயே இந்த சரத் வீரசேகர, விமல் வீரவன்ச போன்றவர்கள் இந்த யுத்த குற்றச்சாட்டுக்களை மறுக்கின்ற அல்லது அறவே இந்த யுத்தங்கள் நடைபெறவில்லை என்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் இச்சை வரைக்குமே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றது தான் சொல்ல வேண்டும். இன்று வரைக்குமே அவர்களுடைய நிலைப்பாட்டிலேருந்து அவர்கள் மாறவில்லை. இருந்தாலும் கூட ஓரளவுக்கு இந்த சிங்கள மக்கள் மத்தியில் போர்க்குற்றங்கள் நடைபெற்றிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் எமது மக்கள் முள்ளிவாய்க்காலில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த செம்மணி புதைக்குழி வெளியில் வருகின்ற பொழுது கூட சிங்கள சட்டத்தரணியர்கள் இதற்கு ஆதரவாக, அதாவது செம்மணி புதைக்குழியில் இருக்கிறது வந்து மனித உடலங்கள்ன்றதுக்கான ஒரு நிலைப்பாட்டில் பேசுகிறார். அது மட்டும் இல்லாமல் இசைப்பிரியா தலைவருடைய மகன் பாலச்சந்திரன் அவர்களுக்கான நீதி கேட்டு மனு ஒன்றை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கிறார். போலீஸ் நிலையத்தில் வந்து இதற்கான புகாரை பதிவு செய்கிறார். அவை தொடர்ந்தும் இது தொடர்பான சட்ட ரீதியான விடயங்களை தான் எடுத்துக்கொண்டு செல்வதாக தெரிவித்திருக்கின்றார். ஆகவே இப்போ சிங்கள மக்கள் மத்தியில் இந்த இனப்படுகொலை நடந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் தொடர்பான ஒரு புரிதல் வருகின்ற நிலையில் உண்மையிலேயே இந்த விடயங்கள் தொடர்பாக மீண்டும் மீண்டும் தமிழர் தரப்புகளிலிருந்து பேசப்படுவதற்கான காரணம் ஒரு இனவாதத்தை சொல்வதற்கான ஒரு விஷயம் இல்லை. ஒரு இனவாதத்தை சொல்லி மீண்டும் சிங்கள மக்கள் மத்தியில் முரண்பாடுகளை தோற்றுவிக்கிறதுக்கான ஒரு நிலைப்பாடே இல்லை. அவர்கள் இந்த விஷயங்களை சொல்கிறதுக்கான பிரதான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிங்கள மக்களுக்கும் இப்படி ஒரு விடயங்கள் எங்களுக்கு நடந்தது என்கிற விஷயம் தெரியணும். இன்னுமே எங்களுக்கு காணி அதிகாரமோ போலீஸ் அதிகாரமோ வழங்கப்படாத சூழ்நிலை தான் இருக்குது. இப்படியான விடயப்பொருளில் எங்களுக்கு நடந்த அநீதிக்கான ஒரு நீதியை பெற்றுத்தரணும், யுத்த குற்றவாளிகள் யுத்த கூண்டில் ஏறணும் என்ற விஷயங்களை வந்து முன்மொழிந்திருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் இது சிங்கள மக்கள் மத்தியில் தெரிகின்ற பட்சத்தில் தான் சமஷ்டி அடிப்படையிலான சுயநிர்ணய உரிமை எந்த அளவுக்கு தமிழர்களுக்கு முக்கியம் என்பது அவர்களுக்கு புரியும். அதற்காகத்தான் தொடர்ந்துமே இங்கே தமிழர் தரப்பில் வந்து இது தொடர்பான விஷயங்களுக்காக குரல் கொடுக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. ஆனால் அந்த சந்தர்ப்பங்கள், அதாவது சிங்கள மக்கள் மத்தியில் ஓரளவுக்கு இந்த கருத்துக்கள் போய் சேர்ந்து சிங்கள மக்கள் மத்தியில் ஒரு புரிதல் ஏற்படுகின்ற காலம் வருகின்ற பொழுது அதுக்கு மாற்றீடாக அந்த விடயங்களை அறவே மறுக்கின்ற கருத்துக்களை மீண்டும் சிங்கள மக்கள் மத்தியில் திணிக்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் சரத் வீரசேகர, விமல் வீரவன்ச போன்றவர்கள் தங்களுடைய கருத்துக்களை கூறிய வண்ணமே இருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் அண்மையில் சரத் பொன்சேகா கூட சில விஷயங்களை விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக பேசியிருந்தாலும் கூட அவருடைய நிலைப்பாட்டை பார்க்கிற பொழுது ஓரளவுக்கு இந்த
பழத்தை கொடுத்து பிள்ளையை பிடிப்பது போன்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் தான் அவர் மீண்டுமே இந்த விஷயங்களை ஏதோ ஆதரவாக பேசுவது போல பேசி மீண்டும் இந்த இனவாத கருத்துக்களை பரப்புகிற ஒரு சூழ்நிலையை காணக்கூடிய மாதிரியே இருக்கின்றது. இது தொடர்பான மக்கள் தொடர்ந்துமே தங்களுடைய விமர்சனங்களை கூறிய வண்ணமே இருக்கின்றார்கள். ஆக இது இவ்வாறு இருக்கேக்க இப்படியாக விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் தொடர்ந்துமே உதவியை கேட்டாருன்ற விஷயங்களையும் என்றால் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியிலேயே இந்த மே 18க்கு 2 மாத காலப்பகுதியில் அல்லது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிகளிலேயே இந்த எமக்கான ஒரு நிலைப்பாட்டை சர்வதேச நாடுகள் இன்னுமே எமக்கு உதவி தராது. ஏற்கனவே இந்தியாவுடனான விடயங்கள்ட பொழுது இந்தியாவில் இருந்த நம்பிக்கை அறவே போனது. அதற்கு பிறகு சர்வதேச நாடுகள் கூட எங்களுக்கு கை கொடுக்காதுன்ற நிலைப்பாடு ஏலவே வந்துவிட்டது. அப்படி இருக்கின்ற பட்சத்தில் இதற்காக அவர் மீண்டுமே இந்த சர்வதேச நாடுகளின் உதவியை நாடணும் மீண்டும் அவர் கேட்டார் என்கிற விஷயத்தை தான் இவர் சரத் வீரசேகர் அவர்கள் சொல்கிறார். அப்போ இதற்காக அவர் மீண்டுமே கேட்க வேண்டும் என்கின்ற சந்தேகமும் எழுகின்றது. அந்த கேள்வி ஒன்று எழுகின்றது. இதற்கு சரத் வீரசேகரப்பினர் என்ன பதிலை சொல்லப் போகின்றார்கள் என்ற விடயம் தான் இப்போ மக்கள் மத்தியில் இருக்குது. மீண்டுமே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இவர்களுடைய கருத்துக்களை அசட்டை பண்ணாமல், அதாவது மீண்டுமே இவர்கள் இந்த இனவாதத்தை தூண்டுவதற்கான கருத்துக்களை தொடர்ந்துமே திணிக்கின்றார்கள் என்ற விடயப்பொருளை எடுத்துக்கொண்டே கடந்து சென்று வருகின்றார்கள். ஆனால் இருந்தாலும் கூட அதை தமிழ் மக்கள் கடந்து சென்று விடுவார்கள். ஆனால் சிங்கள மக்கள் மத்தியில் மீண்டுமே இதற்கான மாற்று புரிதல்கள் ஏற்கனவே ஒரு புரிதல் ஒன்று அவர்களுக்கு வந்தோன்றிருக்கின்றது. சரத் வீரசேகர விமன் வீரவன்ச போன்றவர்கள் மீண்டும் இதை சொல்கின்ற பொழுது ஒரு மாற்று புரிதல்கள் ஒரு பழைய நிலைப்பாட்டுக்கு மீண்டும் தள்ளப்படுகின்ற நிலை ஏற்படலாம். ஆகவே அவர்களுக்கான புரிதல்களை ஏற்படுத்த வேண்டியது தமிழ் மக்கள் ஆகிய அல்லது தமிழர் தரப்பில் இருக்கிற அரசியல்வாதிகள் என்ற கடமையாகவும் இருக்கின்றது என்பதுதான் உண்மை. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா இந்த செம்மணி அகழ்வுகள் தொடர்பான அப்டேட்ஸ் என்ன விஷயங்கள் இப்போ புதிதாக அங்கே இடம்பெற்றிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த செம்மணி மனித புதைகுழின்ற அகழ்வின்ற போது இன்றையோடு சேர்த்து மொத்தமாக 38 எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. இதில் 34 மனித எண்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. மேலும் 4 எண்பு தொகுதிகள் மாத்திரமே இன்றைக்கு மீட்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் 4 எண்பு தொகுதிகளில் சிதைவடைந்த நிலையில் காணப்படுகின்றது. அவற்றை மீட்பதற்கான நடவடிக்கைகள் யாழ்ப்பாண மாவட்ட நீதிமன்ற நீதிபதி ஆனந்தராஜா தலைமையில் அகழும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. குறித்த அகழும் பணியில் பல்கலைக்கழக தொல்லியல் துறை மாணவர்களும் ஈடுபட்டிருக்கின்றார்கள். உண்மையிலேயே இந்த விஷயம் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது அண்மையில் சட்டத்தினை நினைத்த அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்கன்னா இந்த முன்னைய செம்மணி வழக்கையும் இப்போ இருக்கிற அந்த செம்மணி வழக்கையும் இணைத்து இனி வருங்காலங்களில் இந்த வழக்குகளை செயற்படுத்துறதுக்கு யோசிச்சிருக்கிறோம். அது தொடர்பான கலந்துரையாடல்களும் இடம்பெறுகிறது. சட்ட ரீதியாக இது அணுகி இது தொடர்பான விடயங்களை முன்னெடுப்போம் என்றும் கூறியிருந்தார். அந்த வகையில் இது ஓரளவுக்கு இலகுவானதாக அமையும் என்ற விஷய பொருளை தான் பார்க்கப்படுது என்றால் தொடர்ந்துமே அந்த முன்னைய வழக்கையும் இந்த வழக்கையும் இணைக்கின்ற பொழுது தொடர்ந்தும் இந்த வழக்கின்ற ஒரு தொடர்ச்சி தன்மை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் முன்னைய நாட்களில் இதில் குழந்தை பிள்ளைகளுடைய இந்த மனித எண்பு சிதிலங்கள் எடுக்கப்பட்டன. அது மட்டும் இல்லாமல் புத்தகப்பை ஒன்று எடுக்கப்பட்டது. ஆகவே இன்னுமே தொடர்ந்துமே இந்த அரசாங்கம் இது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கையில் போயில இனி இந்த எண்புகள் எல்லாம் பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டு அதற்கு பிறகுதான் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். ஆனால் இருந்தாலும் கூட முன்னைய இந்த மனித புதைகுழிகள் செயற்படுத்தப்பட்ட மாதிரித்தான் இதுவும் செயற்படுத்தப்படுமா என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. என்றால் இது சர்வதேச அளவில் கொஞ்சம் வரவேற்பை பெற்றிருக்கின்றது. அதாவது வரவேற்பு என்றால் இந்த சர்வதேச அளவில் இது கொஞ்சம் அவதானிப்பை பெற்றிருக்கின்றது. ஆகவே இந்த அவதானிப்பு எந்த அளவுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். செம்மணி சிந்துபாத்தி மனித புதைகுழி அகழ்வு பணி இன்றோடு 7 நாட்களை பூர்த்தி செய்கின்றது. ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்ட 33 எலும்பு தொகுதிகளோடு நேற்று அகழ்வு செய்து துப்புரவாக்கப்பட்ட எலும்பு தொகுதிகளில் புதிதாக 4 முழுமையான எலும்பு தொகுதிகள் எலும்பு கூடுகள் இன்றைக்கு அடையாளப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டிருக்குது. இதுவரைக்கும் 30 முழுமையான எலும்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறதோட 4 முழுமையான குழப்பகரமான நிலையில் அல்லது கலந்து காணப்படுகின்ற எலும்பு எச்சங்கள் இதுவரைக்கும் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்குது. நாளைக்கும் இதே மாதிரி முழு நாள் அகழ்வு பணிகள் காலை 7 மணியிலிருந்து மாலை வரை இடம்பெறும்.
இது ஏற்கனவே சந்தேகத்துக்கிடமான ஒரு பகுதியாக தொல்லியல் பேராசிரியர் ப்ரொஃபஸர் ராஜ்சோமதவா அவர்களால் அடையாளப்படுத்தப்பட்டு நீதிமன்றத்துக்கு வந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் அந்த பகுதியை சுத்தப்படுத்தி அகழ்வு பணிகளுக்கு ஆரம்பகட்ட பணிகளை வேலை செய்கிறதுக்காக வேண்டி நேற்றைய நாள் முதல் அந்த சுத்தப்படுத்தல் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இன்றைய நாளில் கூடுதலாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தோட அகழ்வு ஆராய்ச்சி தொல்லியல் துறை சம்பந்தப்பட்ட பீட மாணவர்களினுடைய பங்களிப்போட அந்த பகுதி விசேடமாக பேராசிரியர் சோமதேவா அவர்களினால் அகழ்வு பணிக்காக வந்து தயார்படுத்தப்பட்டுகின்றது. மூன்றில் ஒன்று தான் சிறிய எலும்பு தொகுதி. அதுக்குரிய வயது அல்லது தன்மை என்றது வந்து இப்போதைக்கு சொல்ல இயலாது. என்னன்னு சொன்னால் எலும்பு தொகுதிகளை அகழ்ந்தெடுக்கிறதுன்றது வந்து ஒரு பூரணமான ஒரு நீண்ட செயற்பாட்டு முறையை அடிப்படையாக கொண்டது. அந்த அடிப்படையில் எலும்பு தொகுதி என்றதை சொல்லலாம். நாங்கள் இப்போ எத்தனை சிறுவர் என்ற விடயத்தை வந்து இப்போதைக்கு தகவலை தெரிவிக்க இயலாது.